ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். பலம் இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். அனைவருக்கும் காலை வணக்கம். கண்டிப்பாக இதை காலையில் போட மாட்டேன். ஓகே, 30 மினிட்ஸ் ஜாகிங் ஓவர். காலையில் எந்திரிச்சா ஸ்பெஷலான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மொதல் விஷயம் என்னென்னா இந்த ஃப்ரெஷ் ஏர். சொல்கிறது சும்மா சாதாரண விஷயமா இருக்கும், ஆனால் இதை உணர்ந்து பார்த்தா தெரியும் அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. நமக்குமே மடி வருமானு கேட்டால் வரும், நம்மளுமே படுத்து தூங்கிடுவோம், ஐயா காலையில் எந்திக்கணுமான்னு. ஆனால் இந்த வந்தோன்னு எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரெஷ் ஏர் அனுபவிக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், அதிகாலை எந்திரிச்சிங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் அப்படின்னு. உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வெட்ட வெளியாக இருக்க இடத்துல பண்ணோன்னு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, விட்டமின் டி. சூரியன் கொஞ்சம் அப்படியே காட்டு, தெரியுதா? காலையில் வரக்கூடிய சூரியனுடைய ஒளியில் அந்த விட்டமின் டி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைகளை கூட மதியம் உதிக்கிற சூரியனில் அது அப்படி கரெக்டாக இருக்குமான்னா இல்லை. ஏன்னா மதிய சூரியனில் போட மாட்டாங்க குழந்தைகள்லாம். பார்த்தீங்கன்னா தெரியுமா, எண்ணெய் தடவி காலை சூரியனில் போடுவாங்க. ரொம்ப நல்லது. காலை சூரியனில் உள்ள அந்த சத்துக்கள் நம்ம உடம்பு கிடைக்கிற ரொம்ப நல்லது. அது போக எப்பவும் சொல்கிறது தான், எக்ஸாம் எழுத போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சின்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு, டேலண்டான பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு துடிப்போடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. உங்களை பற்றி சிந்திக்கலாம், புதுசாக ஏதாவது செயல்களை செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளை பற்றி சிந்திக்கலாம், புதுசாக செயலை பற்றி சிந்திக்கலாம், படிக்கணும்னா எக்ஸ்ட்ரா படிக்கலாம், விளையாடனா எக்ஸ்ட்ரா விளையாடலாம், எல்லாமே எக்ஸ்ட்ரா. ஸோ காலையில் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிங்க. 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும் அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6-7 மணிக்காவது எந்திரிங்க. ஓகேவா? நாங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? நான் 5:15க்கு எந்திரிச்சேன். அன்னைக்கு நீ 5:15.